பகிரங்கமாக சித்தராமையா சொல்லுகிறார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை காலில் போட்டு மிதிப்போம். எதுக்கு ஒருமைப்பாடு? எதுக்கு இந்தியா? இன்றைக்கு வைத்த நெருப்பு தமிழகத்தை அழிக்கின்ற வகையிலே அவன் புதிய அணை கட்டுவதை மத்திய அரசு தடுக்காவிட்டால் எங்கள் வாழ்வு எதிர்காலத்தில் அடியோடு நாசமாகும் என்றால் ஒருமைப்பாட்டுக்கு வைக்கிற நெருப்பாகத்தான் விக்னேஷ் உடம்பை பற்றிய நெருப்பாக இருக்கும் என்று நாங்கள் எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு பிறகாவது மத்திய அரசு தன் ஓர வஞ்சகத்தை நிறுத்திக் கொள்ளட்டும். கர்நாடகத்துக்காரன் திருந்த மாட்டான். மத்திய அரசு தன் துரோகத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உணர்வுகள் எல்லாம், இந்த உணர்வு செத்து கிடக்கிற இந்த மக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே இந்த வாலிப வயதில் திட்டமிட்டு சகோதரர் சீமான் சொன்னார், சட்டை முழுக்க பெட்ரோலில் நனைத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு தீக்குச்சி எடுத்து கொளுத்தினால் ஒருவேளை யாராவது ஒரு தீக்குச்சி அணைந்து விட்டால் பிடித்து விடுவார்கள் என்று லைட்டரில் நொடி பொழுதிலே உடம்பை தீயை பற்ற வைத்துக் கொண்டு மொத்தமாக எரிந்து எந்த கூக்குரலும் விடாமல் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று முழங்கி இருக்கிறார். எங்கள் சகோதரர்கள் சொன்னார்கள், தலைவர் பிரபாகரன் பிறந்த நாளுக்கு எல்லோரையும் அழைத்து மெழுகுவர்த்தியை அவருக்கு மாவீரர்கள் பலருக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்துவிட்டு பிரபாகரனுக்கு வாழ்க என்று சொல்லி இனிப்புகள் வழங்குகிற நிகழ்ச்சியை இங்கே இந்த மன்னார்குடியில் செய்து கொண்டிருந்த அப்படிப்பட்ட உணர்ச்சியுள்ள லட்சிய தமிழன், அவன் இழப்பு தமிழ் இனத்துக்கு இழப்பு. ஆனால் இந்த தியாகம் காவிரிக்காக முதல் களபலியானவன் இந்த விக்னேஷ் என்பது சரித்திரத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அவன் புகழ் அழியாது இருக்கும். ஆனால் யாரும் தங்களை அழித்துக் கொள்ள வேண்டாம். அக்கிரமத்தை அழிப்பதற்கு போராடுவதற்கு அவன் மீது வீர சபதம் எடுத்து முடிவெடுத்துக் கொள்வோம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெரிவித்து எங்கள் வீர வணக்கத்தை தெரிவிக்கிறோம்.